பிரிட்ஜிலேருந்து வியூ பயங்கரமாக இருக்குது. அங்கே பாருங்களேன். ஏசி எல்லாத்தையும் ட்ராம் போது பாருங்க. இங்கே பாருங்க ட்ராம் போது பாருங்க. சொல்லு சொல்லு. ஓடி வராங்க கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மிராக்கல் கார்டெலாம் முடிச்சுட்டு இப்போ வந்து மெரினா வாக் வந்திருக்கோம். இங்கே வந்து ஃபுல்லாக 2 கிலோமீட்டர் தூரம் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம வாக் பண்ணலாம். இங்கே சுற்றிலுமே லொக்கேஷன் சூப்பராக இருக்கும். நடந்து போகிறது பார்த்திங்கன்னா நிறைய பேர் நடந்து போவாங்க, ஒரு வாக்கிங்காக நடந்து போவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேசஸில் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது. ஒரு சிட்டிஸ்கேப் வியூவில் வந்து நல்ல ஒரு வியூ இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய பேர் இங்கே இந்த இடத்த வந்து பார்த்துருக்க மாட்டாங்க துபாயில். ஸோ நாங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இங்கே அப்படியே ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரியும் லொக்கேஷன் எப்படி அங்கே பாருங்கள். ட்ராம் போகுது பாருங்கள். ட்ராம் போதா, இங்கே போட் போதா. இங்கே வேணுன்னா இங்கே வந்து டின்னர் க்ரூஸ்லாம் வந்து இங்கே போகலாம். நைட்டு வந்து போட் ரைடிங் போகலாம், பக்கத்துலேயே இருக்குது. ஸோ எப்போ வேணால் மார்னிங் டைம் ஈவினிங் டைம் எப்போயுமே இங்கே போட் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக வந்து துபாய் சிட்டியை இதிலே வந்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு தனி சார்ஜஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து அதெல்லாம் போகல. நாங்கள் ஜஸ்ட்டு வாக் பண்ணி போய் சுற்றி பார்க்கலான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஜேபிஆர் பீச், அதுக்கப்புறம் ப்ளூ வாட்டர் ரைட்லான்னு போகலான்னு பார்க்குறோம். என் கூட ட்ராவல் பண்ணிட்டே இருங்க. இடம் சூப்பராக இருக்குது. ரொம்ப குளிருது. ஆமாம், கொடைக்கானலை விட பயங்கரமாக குளிருது. இந்த இடம் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, கிளாஸாக இருக்கலாம். கைஸ், ஆக்சுவலி இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா ஒன்றும் இல்லை, ஃப்ளைட்டுக்கு வந்து நான் 3 o'clock தான் போகிறோம். ஸோ அது வரைக்கும் வந்து இந்த மெரினா வாக்கில் வந்து சும்மா வாக் போகலான்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கோம். பயங்கரமாக இருக்குது. இந்த இதில் வாக் பண்ணுறேன், நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இங்கே குளிரிட்டே இருக்குது, அது என்னன்னே தெரியல. ஆமாம், அது குளிர்காலம், அதனால குளிருது அது. ஆனால் ரொம்பவே குளிருது அது. அங்கே பாருங்க, எந்த அளவுக்கு குளிருது தெரியுமா? நாங்கள் ரூமுக்கு வந்தப்போ ரொம்ப பயங்கரமாக குளிர்ச்சு. ஏசி எல்லாத்தையும் ட்ராம் போது பாருங்க. இவன் எப்படி தான் குளிர்ச்சு சொல்லு சொல்லு. ஒருத்தவங்க ஓடி வராங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஜிரோமோட அத்தையும். இங்கே பாருங்க. ஆமாம், அல்போன்ஸ் அவங்க பேர். ஓகே கைஸ், வேறு பிளேஸ் போயிட்டு இங்கே ஏதாவது வியூ கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து எல்லாம், அதாவது தீ மிதிச்சா தான் காலு புண்ணாகும், காலில் நடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இவர் காலு ஃபுல்லாக வந்து பிளட் கிளாட் ஆகிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஏன்னா துபாயில் வந்து அவ்வளோ தூரம் நடந்து எல்லா பிளேஸ்லையும் பார்த்தாரு. ஒரு மெட்ரோக்கு துபாய் மால்லேருந்து மெட்ரோக்கு போகிறதுக்கு 3 hours நடந்தார் இவர். கேளுங்க, கைப்புள்ள வடிவேலு மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்காரு. காலை வச்சு ஒரு பக்கம் வாங்கிக்கிட்டு தான் நடக்கிறாரு இப்போ. கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜிலேருந்து வியூ பயங்கரமாக இருக்குது. அங்கே பாருங்களேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அங்கே தான் நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த பிரிட்ஜி வந்து பார்த்தீங்கன்னா மெரினாவில் இருக்குது, துபாய் மெரினாவில் இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே பக்கத்தில் தான் இருக்கிறதுனால நாங்கள் போய் வாக் பண்ணி வந்துட்டோம். ஆனால் உண்மையாகவே துபாயில் சில இடத்துல வந்து வியூஸ் பயங்கரமாக இருக்குது, அதேமாரி இந்த இடத்துலையும் இருக்குது. ஸோ வந்து இதுதான் எங்களோட லாஸ்ட் பிளேஸ். இப்போ நாங்கள் ஏர்போர்ட் போகிறோம். ஸோ போயிட்டு அப்புறம் ஃப்ளைட் ஏற வேண்டியதான். ஸோ ஓகே கைஸ், ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பாருங்கள், இந்த லொக்கேஷன் உங்களுக்கு திரும்பி காமிக்கிறேன். நீங்கள் கூட அடுத்தது வந்து ட்ராவல் பண்ணிட்டே இருங்க. ஸோ வேறு கண்ட்ரி, வேறு எந்த பிளேஸ் போனாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம், வீடியோ போடுறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.